பவுடரில் கடல் பாசியா? ஆமாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ஜெல்லி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் கடல் பாசி எடுத்துக்கிறேன். அகர் அகர். இதை நல்லா ஒருத்தரை வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடல் பாசி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து அந்த தண்ணி சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி சுகர் எடுத்துக்கோங்க. கடல் பாசியில் நீங்கள் எவ்வளோ தான் சுகர் ஆட் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவே சுகர் சேர்த்துக்கிட்டு ஊற வச்சு இந்த கடல் பாசியை இதில் போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்தமாதிரி கொதி வரப்போ டேங் பவுடர், ஜூஸ் பவுடர் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுமாரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஆறுறதுக்காக வேறு ஒரு பாட்டோ இல்லை பிளேட்லேயோ எதுலேயோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம். இது செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நான் சொல்லலை. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட் பண்ணுங்கள்.